பதையே சிவனே போற்றி சாவாய் கிரகத்திரளே போற்றி ஒலி நெற்றியினான் திகழ் கையிலோர்மல் மழுவான் பெண்புணர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான் பொதி மாமதிசே தரு சிந்தடை வேதியன் தன் பொழில் சூழ் பனந்தாள் திரு தாடகை சரணே மதி வளரே சடை முடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் துய சொல் மலரு பொதி நல நுகரு தரு புனிதரு பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி திருவருளினாலும் ஆழ்வு பெருமக்கள் 63 நாயன்மார்கள் சந்தான குறவர்கள் குருவருளினாலும் இந்நாள் நன்னாளாக நமக்கு அமைந்துள்ளது. நால்வர் காட்டிய நன்னெறியில் குமர குருபரர் வழித்தோன்றலில் திருப்பனந்தாள் ஆதீனத்தின் வழியில் பேராசிரியர் ஐயா நமக்காக இங்கு வந்துள்ளார். அவர்களை சிறிது திருமுறை சிந்தனையை நமக்கு தருமாறு அனுப்பியிருக்கிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, போற்றி போற்றி. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவர் முன் தாளம் ஈந்தவன் பாடலுக்கிறங்கும் தன்மையாளனை என் மன கருத்தை ஆளும் பூதங்கள் பாட நின்றாடும் அங்கணந்தனை எண்கணம் இறைஞ்சும் கோழிலி பெரும் கோயில் உளானை கோல காவினில் கண்டுகொண்டேனே, கோல காவினில் கண்டுகொண்டேனே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. பெருமான் கருணையை நீள நினைந்தடைய நெத்தலும் கைதொழுது வணங்கி மகிழ்ந்து பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவைக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கம். இங்கே நம்முடைய ஓதுவாமூர்த்திகள் வந்து இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை சொல்லி, கேலாங் சிவன் கோயிலில் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டதன் பின்னல் இந்த நாளில் இந்த திருக்கோவிலில் அற்புதமாக இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதில் நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எதிர்பாராத ஒரு அடியார் சந்திப்பு, அடியார் நடுவில் இருத்துகின்ற அந்த பெரும் பேற்றை எனக்கு வழங்கி இருக்கிறார்கள். எனவே அடியார்களோடு இருக்கின்ற அந்த ஒரு மிகப்பெரிய அந்த குணமும்
அந்த வாய்ப்பும் எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அதனால தான் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம பேச போறது திருக்கூட்ட சிறப்பு தான். அதாவது தொண்டர்கள் எவ்வளவு முக்கியம் என்பதுதான் இன்றைய ஒரு கலந்துரையாடலாக ஒரு சிறிது நேரம் நான் அதை பற்றி உங்களிடம் பேசி நீங்கள் ஏதாவது தொடர்பாக வினாக்கள் தொடுப்பீர்களானால் அதற்கு விளக்கம் தருவதாக இந்த அமைப்பை நான் அமைத்துக் கொள்ளலாம். இங்கே ஐயா அவர்கள் திருப்பனந்தாள் தேவாரத்தை பாடி தொடங்கி வைத்தார்கள். என்னுடைய நினைவுகள் அங்கே 7 ஆண்டுகள் திருப்பனந்தாளில் திருமணத்து கல்லூரியில் பணியாற்றக்கூடிய பெருவாய்ப்பை பெற்றவன் நான். அதன் பின்னால் இப்பொழுது தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் மெய்யியல் துறை பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன். பெருமானுடைய கருணை இந்த சிவாலயத்தில் தொண்டர்களை பற்றி நாம் சிந்திக்கின்ற, அதனால தான் ஔவையார் தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்ற அந்த பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோர், கரியமாலோ அலைகடல் துயில்வோர், அலைகடலோ குருமுனியினுடைய கலசத்தை அடக்கும், குருமுனியோ கலசத்தில் பிறந்தோன், கலசமோ புவியில் சிறு மண், புவியோ அரவினுக்கு ஒரு தலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவள் இறைவர்தம் பாகத்து அடக்கம், இறைவரோ தொண்டர் உள்ளத்துள் அடக்கம், தொண்டர்தம் பெருமை சொல்லவும் பெரிதே என்று அவை பிராட்டியார் நமக்கு சொல்வார்கள். எனவே இந்த உலகத்தில் இறைவனுக்கு மிகச்சிறந்த பெயர் என்ன என்று திருவிளையாடல் புராணம் நமக்கு சொல்லுகிறது, தொண்டர் நாதன். இறைவனுக்கு பெயரே நம்முடைய நம்பி ஆரூரருக்காக அவர் தூது சென்றார் ஆரூர் மண்ணில். எனவே இப்படி தொடங்குகிறார், தொண்டர் நாதனை தூதிடை விடுத்ததும் என்று பரஞ்சோதியார் தொடங்குவார். தொண்டர்களுக்கெல்லாம் நாதனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த மண்ணில் தன்னுடைய திருப்பாதங்கள் தோய நடந்தான் ஒரே ஒரு தொண்டருடைய தமிழ் கேட்பதற்காக. நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனை நம்முடைய நம்பி ஆரூரர் அற்புதமாக பாடுகின்றார். அவன் பாடலுக்கு இறங்கும் தன்மையாளர். 2 தான். ஒன்னு தொண்டரா இருந்தா அவனை அடையலாம், அல்லது நம்ம ஓதுவாமூர்த்திகள் மாதிரி திருமுறை பாடி அவனை அடையலாம். மற்றபடி நம்ம அவனை அடையணும்னா பல காலம் ஆகும். 2 தான். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, சிவனடியார்கள் திருவடிகளை பணிந்து சொல்லுகிறேன், நமக்கு உயிருக்கு தேவாரம், உடலுக்கு உழவாரம், ஞானத்திற்கு சித்தாந்தம். இந்த 3ம் இது பெரிது, இது சிறியது, இது முக்கியம், இது முக்கியம் இல்லைன்னு சிவனடியார்கள் கருதக்கூடாது என்பதை பணிவான விண்ணப்பம் வைக்கிறேன். ஏன்னா உழவாரம் செய்கின்ற பலர் தேவாரம் பாடுவதில்லை, தேவாரம் பாடக்கூடிய பலர் உழவாரத்திற்கு செல்வதில்லை. இந்த 2த்துக்கும் போறவங்க சித்தாந்தம் பக்கம் போக மாட்டேங்கிறாங்க, சித்தாந்தத்துக்கு போனவங்க இது 2த்துக்கும் வர மாட்டேங்கிறாங்க. நாங்க சித்தாந்த லெவலுக்கு வந்துட்டோம், நாங்க ஞான நிலைக்கு வந்துட்டோம். எனவே எங்களுக்கு இந்த தேவாரம் தேவையில்லை, உழவாரம் தேவையில்லை. இந்த உடம்பு நல்லா இருந்தா தான் தேவாரம் பாட முடியும், சித்தாந்தத்தை சிந்திக்க முடியும். இல்லைன்னா சாப்பிடறதுக்கு முன்னாடி என்ன மாத்திரை, சாப்பிடும் போது என்ன மாத்திரை, சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன மாத்திரைன்னு நம்ம மாத்திரைக்குள் அடங்கும் மார்பேரர் ஆயிட்டோம் இல்லையா? அவரு சொன்னார் மாத்திரைக்குள் அடங்கும் மார்பேரர், நாம மாத்திரைக்குள் அடங்கிய மனிதர்களா ஆயிட்டோம் இப்ப. எனவே உழவாரம் என்கின்ற உடல் நல பயிற்சி இருந்தால்தான் உயிர் நல பயிற்சியாகி இருக்கக்கூடிய தேவாரம் நமக்கு வரும். அப்பர் சுவாமிகள் முக்தி அடைவதற்கு முதல் நிமிடம் வரை உழவாரம் செய்தார்னு நம்ம சேர்க்கிறார் பதிவு செய்கிறார். பார்வாழ திருவீதி பணி செய்து பணிந்து ஏத்தி. அப்ப இறைவனை எப்ப வழிபாடு பண்ண போறார்? தொண்டு செய்து விட்டு வழிபாடு செய்ய போகிறார். ஞானசம்பந்தர் தேவாரம் மட்டும் பாடின போது அவருக்கு காசு கிடைக்கல. ஆனால் திருவெழிமொழியில அப்பர் பெருமானுக்கு உடனே கிடைச்சது, வாட்டம் இல்லாத காசு இல்லையா? அதற்கு சேக்கிழார் பதிவு செய்கிறார், தொண்டால் பெரும் காசாம். அப்பர் பெருமான் தொண்டு செய்து பெற்ற காசு, அதனால இது உடனடி பயனை தருகிறது அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப அழகா சொல்லுவார். எனவே தொண்டு, திருத்தொண்டு, தொண்டு மனிதர்களுக்கு செய்வது, திருத்தொண்டு அடியார்களுக்கு செய்வது. தலம் மனிதர்கள் வாழ்வது, திருத்தலம் அடியார்கள் வந்து செல்லக்கூடியது. திரு என்பதற்கு தமிழ்ல இலக்கண நூலில் ஒரு விளக்கம் தருகிறார். திரு என்பதற்கு ஒரு விளக்கம் இருக்கு. நம்ம வந்து திருனா மதிப்பு மிக்க அல்லது திருமகள் என்ற 2 நம்ம சொல்லுவோம். திரு என்பதற்கு கண்டாரால் விரும்பப்படும் தன்மைன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஏன் நம்ம ஒருத்தர் பெயருக்கு முன்னாடி திரு அப்படின்னு எழுதுறோமா? அவர் கண்டாரால் விரும்பப்படும் தன்மை உடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காக திரு. திரு திருமதி இல்ல. பார்த்த மாத்திரத்தில்
இவரிடத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, அதை நாம் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அந்த திருவுடையவர் ஏற்படுத்தணும். அதனாலதான் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் முதல்ல எடுத்த உடனே திருமேனி என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டு வார்த்தைகளை நம்ம பார்த்துக்கணும். இப்ப நம்ம சிலைன்னு சொல்ற வழக்கத்திலிருந்து நம்ம திருமேனின்னு சொல்ற வழக்கத்துக்கு வரணும். ஏன்னா இன்னைக்கு அரசியல் தலைவருக்கும் நடிகர்களுக்கும் செலவு வைக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப நம்ம சுவாமியினுடைய திருவுருவங்களை சிலைன்னு சொல்லக்கூடாது, திருமேனி. குருநாதருடைய உடம்பு திருமேனி, திருவுடம்பு அச்சோன்னு பாடுவார். நம்முடைய நெற்றியின் கண்ணன் கண்ணின் என்று அகலா நெஞ்சிலின் அஞ்சலம் பலிக்கும் அந்த பாட்டுல கரூர் தேவர் சொல்லுகிறார், திருவுடம்புன்னு சொல்லுவார். பெருவுடையாருடைய அந்த அற்புதமான பெரிய ஆவுடையார், அதான் பெருவுடையார். அவரை பார்த்த உடனே திருவுடம்புன்னு சொல்லுவார். அந்த திருமேனி என்ற சொல்ல நம்ம பயன்படுத்தணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு. அதே மாதிரி நம்பி ஆரூரர், நம்முடைய திருநனா தியாகராசன் ஐயா அவர்கள் எல்லாமே நம்பி ஆரூரர் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். சுந்தரர் என்ற சொல் நம்முடைய வழக்கத்தில் ரொம்ப பின்னாடி வந்த சொல். நம்பி ஆரூரர் என்பதுதான் அவரே 100 பதிகங்களில் குறிப்பிட்ட சொல். நம்பி ஆரூரர் என்ற சொல்லைத்தான் பெரிய புராணத்தில் குறிப்பிடுகிறார். இன்னும் சொல்ல போனால் நம்பி ஆரூரர் என்ற சொல்லைத்தான் பெருமானுமே சொல்லுகிறார். இவன் ஆர் என எம் பெருமான் நம் தமர் ஊரன் என்றான் நுடித்தான் மலை உத்தமனே. சுந்தரர் வராருன்னு சொல்லல உபமன்யு முனிவர்கிட்ட. ஏன் அப்படின்னா சுந்தரராக இருந்த பொழுது அது பெருமானிடத்திலிருந்து அவரை பிரித்தது, நம்பி ஆரூரராக இருந்த பொழுது அவரை பெருமானிடத்தில் சேர்த்தது. எங்க நம்ம வாய் தவறி சுந்தரர்னு சொல்லிட்டா திரும்பி அவன் பிரிஞ்சு போயிடுவானோ என்ற கவலை பெருமானுக்கே வந்ததுனால அந்த பெயரை அவரே மறைச்சிட்டார். அவரே மறைத்த பெயரை நாம் இன்னமும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். 100 பதிகத்தில் ஒரு பதிகத்தில் கூட சுந்தரர் என்ற சொல்லாட்சி வரவே இல்லை. ஏன்? இது நம்மை பிரித்தது அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதனால ஒவ்வொரு பாடலிலும் ஆரூரன் சொன்ன ஆரூரன் சொன்ன ஆரூரன் சொன்ன சொல்லை பயன்படுத்துகிறார். அதனால தொண்டர் திருத்தொண்டர் 2 பேரை மட்டும்தான் மூர்த்தின்னு சொல்ற ஒரு வழக்கம் நம்மள்கிட்ட உண்டு. ஒன்று பெருமானை மூர்த்தி என்று சொல்லுவோம். உற்சவ மூர்த்தி கேள்விப்பட்டிருப்போம். அவர் உற்சவ காலத்தில் வெளிவருகின்ற மிகப்பெரிய ஒரு வழிபாட்டு மூர்த்தம். அதனால அவரை உற்சவ மூர்த்தின்னு சொல்லுவோம். அதற்கு நிகராக ஒருவரை மூர்த்தி என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஓதுவா மூர்த்தி. எனவே ஓதுவார் அப்படின்னு சொல்லாதீங்க, ஓதுவா மூர்த்தின்னு சொல்லி பழகுங்க. ஏன் அப்படின்னா நடமாடும் உற்சவ மூர்த்திகளாக ஓதுவார்களை நம்முடைய சமூகம் போற்றி இருக்கிறது. ஓதுவார்கள் இல்லை என்று சொன்னால் 4000 திவ்ய பிரபந்தம் எப்படி இன்று பாடும் மரபை இழந்து விட்டது. இதுல ஒளிவு மறைவே இல்லை. அவர்களே சொல்லுவார்கள், வைணவர்களே சொல்லுவார்கள். திருமண்ணிட்ட வைணவர்களிடத்தில் நான் பேசி இருக்கிறேன், பழகி இருக்கிறேன். எங்க கிட்ட இன்னைக்கு நாங்க வேதம் மாதிரி படிக்க ஆரம்பிச்சிட்டோம், திவ்ய பிரபந்தம் பாடுகின்ற ஓதுவார் மரபை நாங்க தொலைச்சிட்டோம். அவங்களும் பாடிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டம் வரையும். அந்த மரபு தொலைந்தது. இன்னைக்கு பட்டாச்சாரியார்கள் வேதம் போல நம்முடைய 4000 சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. எங்களுக்கு அந்த மரபு போயிடுச்சு. இன்னமும் சைவம் காப்பாற்றி கொண்டிருக்கிறது, உங்களை நான் வணங்குகிறேன்னு சொன்னார். ஓதுவாரை காப்பாற்றுகிற ஒரு நிலையில் அந்த வணக்கம் எனக்கு கிடைச்சது பாருங்க. அப்ப ஓதுவாமூர்த்திகள் தான் இன்று பண்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ஓதுவாமூர்த்திகள் சொல்லக்கூடிய பண்களை நாம் மாற்றி பாடுவதை தயவு செய்து தவிர்க்க வேண்டும். தொண்டர்கள் என்று சொன்னால் அவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்ற முறை, திருமுறை என்று சொன்னாலே முறை, ஒழுங்கு, வரிசை என்று பொருள். முறையீடு செய்யப்பட்ட தமிழ் அது. ஏன்னா நம்ம மனிதர்கள்ட்ட முறையீடு செய்தால் கேட்பான், கேட்காம போயிடுவான். ஆனா இது இறைவனிடத்தில் திரு முன்னிலையில் முறையீடு செய்யப்பட்ட தமிழ். எனவே திருமுறை என்றாலே ஒழுங்கு. எனவே இப்படித்தான் நம்முடைய திருத்தொண்டர்கள் பேசுவார்கள், இப்படித்தான் திருத்தொண்டர்களுடைய பேச்சு நடை பண்பாடு அமையும். இதை நம்ம பேச 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 பழக்கத்துக்கு வந்துடும், வழக்கத்துக்கு வந்துடும். இப்ப நாமளே மாத்தி பேசுறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகும்? ஓ, அடியார்களே இப்படித்தானே பேசுறாங்க அப்படின்னு ஆயிடும். அதுல இருந்து நாம் கொஞ்சம் வரணும். அதே மாதிரி திருமுறைகளை பாடும் பொழுது எழுத்து சுத்தமாக பாடுங்க, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொன்றும் மந்திர ஆற்றல் கொண்ட சொற்கள். எனதுரை தனதுரையாக ஞானசம்பந்தர் சொல்றார். ஆணை நமதே என்று சொல்லுகிறார் இல்லையா? அப்ப அந்த சொற்களில் பெருமான் இருக்கிறான், அந்த எழுத்துக்களில் பெருமான் வாழ்கிறான் என்ற எண்ணம் ஒவ்வொரு முறையும் நமக்கு வர வேண்டும். நம்ம பாடும் பொழுது அந்த மாதிரி என்ன பண்ணிடுவோம், சில எழுத்துக்களை மாத்தி உச்சரிச்சிடுவோம், அர்த்தமே மாறி போயிடும். இப்ப அளபெடைன்னு சொல்லுவாங்க.
நான் திருவாசகம் பழைய பதிப்பு புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா நமச்சிவாய வா போட்டு ஒரு ஆ போட்டிருக்கோம், அது அளவடை. அந்த வா நீட்டி சொல்லணும்னு போட்டிருக்கோம். நம்ம அடியார் பெருமக்கள்ல வந்து குறை சொல்ற நினைக்க வேண்டாம், அதை தனியா உச்சரிச்சிருவாங்க. நமச்சிவாய வா அழுகன்னு வாங்க, அர்த்தமே மாறிவிடும். வாழ்க அப்படி சொல்லணும். அந்த வாழ்க என்பதை வா என்ற நெடிலை நீட்டி சொல்வதற்காக அதுக்கு பேர் அளபடைன்னு பேர். திருமுறையில அந்த நெடில் எழுத்துக்களை நீட்டி சொல்லுவது என்ற ஒரு நிலையில் அப்படி வாழ்க என்று சொல்லுகிற முறை. அதே போல தொண்டர்கள் என்று சொல்லும் பொழுது மிக முக்கியமான 3 குணங்கள் அவர்களிடத்தில் உண்டு. என்ன 3 குணங்கள் அப்படின்னு சொன்னா, பற்றற்ற நிலையில் அவர்கள் ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலில் விளங்கினார். 3 குணங்கள். ஒன்று, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அவர்களுக்கு பழைய சாப்பாடு இருந்தாலும் ஒண்ணுதான், புதுசா வாழை இலை போட்டு வடைபாயசோட போட்டாலும் அடியார்கள் இன்று எனக்கு ஆரமுது ஆனாய் போற்றின்னு அதை தொட்டு வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். எனக்கு இதுதான் வேணும் அதுதான் வேணும், அப்பளம் நமுத்து போச்சு வேற எடுத்துட்டு வாங்கன்னு அடியார்கள் சொல்லக்கூடாது. ஏன்? அடியார் பெருமக்கள் இந்த நிலையை கடந்தவர்கள் என்று சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார். அடுத்து, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார்னு சொன்னார். இந்த ரெண்டையும் சமமாக பார்க்கிற இதற்கு பேர் இருவினை ஒப்புன்னு பேர். சைவ சித்தாந்தம் உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, ஐயா எல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டு போயிருக்காங்க. அப்ப ஓடும் செம்பொன்னும் என்பது இந்த இடத்தில் நல்வினை தீவினை, நல்லது கெட்டது, இந்த ரெண்டையும் சமமாக பார்க்கின்ற இருவினை ஒப்பு மரபரிவாகம் சப்தினிபாதம் என்ற அதனுடைய வரிசை முறைகளை நாம் சித்தாந்தத்தில் படிப்போம். அப்படிப்பட்ட 2வது தன்மை. 3வது தன்மை என்ன அப்படின்னா, இந்த அடியார் சந்திப்பை விட எனக்கு பெருமான் முக்தி கொடுக்கிறான்னு சொன்னா அந்த முக்தி வேண்டாம், அடியார் சந்திப்பில் இருக்கிற இந்த வணங்கி பழகுகிற இந்த பண்பாடு எனக்கு போதும்னு சொல்லக்கூடிய வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் என்று சொல்ற. முக்தி கூட உங்களுக்கு 2வது பட்சம்தான். அடியார் திருக்கூட்டத்தோடு வணங்குகிற மரபு, நம்முடைய வணங்குகிற மரபு உலகத்துல வேற எங்கேயுமே கிடையாது. வணங்க தலை வைத்து வார்கடல் வாழ்த்த, வணங்க தலை வைத்து வாழ்த்த வாயும் நினைக்க மட நெஞ்சும் தாழ்த்த சென்னியும் தலையே நீ வணங்காய். இதெல்லாம் தொண்டர்களுக்கு சொல்லப்பட்ட அற்புதமான. இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, மனத்தகத்தான் தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அப்ப தொண்டர்கள் தேவாரம் தெரியாம இருக்கக்கூடாது. வந்துருச்சா? வாயார பாடும் தொண்டர் இனத்தகத்தான். வெறும் தொண்டரா இருந்தா பெருமான் கொஞ்சம் லேட் ஆகும் வரத்துக்கு. ஆனா திருத்தொண்டர் என்ற திருமுறை பாடுகிற தொண்டரா இருந்தா வந்து உங்க உள்ளத்திலே அமர்ந்து விடுவான். வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், கீதத்தை மிக பாடும் அடியார்கள் குடியாக பாதத்தை தொடன் என்ற பரஞ்சோதி பயிலும் இடம், புள்ளிருக்கு வேலூர் தேவா. அப்ப தொண்டர் என்பது மிக முக்கியமான ஒரு உரிமை உடைய ஒன்று. பெருமானுக்கு யார் அதிக உரிமை உடையவர்கள் என்றால், உமாதேவியை காட்டிலும் தொண்டர்களுக்கு அதிக உரிமை உண்டு. இதுக்கு மேல என்ன சொல்ல முடியும்? நான் சொல்றது எல்லாமே பிரமாணங்கள், மிகப்பெரியவர்கள் உணர்ந்து ஆழ்ந்து சொன்னது. ஏதோ இந்த இடத்துல தொண்டர்களை சிறப்பிச்சு பேசிட்டு போகணுன்றதுக்காக சொல்லிய செய்திகள் அல்ல. அப்ப தொண்டர்கள் உமாதேவியை காட்டிலும் மிக முக்கியமான இடத்தை பெருமாடத்தில் பெறுகிறார்கள் என்று நமக்கு அருள் நூல்கள் சொல்கின்றன. ஒரு முக்கிய செய்தி, இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி தான், நினைவுபடுத்திக்கிறோம். இது ஒரு கலந்துரையாடல் போல நினைவுபடுத்திக்கிறோம். நம்பியாரூரர் ஆரூர் தியாகேச பெருமானை பார்ப்பதற்காக ஓடி வருகிறார். அந்த வந்த அவசரத்துல நமக்கு எப்பொழுதுமே எதிரில் யார் வராங்க என்ன வராங்கன்னு கூட தெரியாது. நம்ம யாரை பார்க்கிற போறோமோ அந்த நோக்கம் சரியாக இருக்குமா நம்முடைய கண் பார்க்கும், மூளை அதை பதிவு செய்யாது. அடியார்கள் தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிறத கவனிக்க தவறி விடுகிறார். வந்துட்டார். வந்த உடனே தியாகேச பெருமானுக்கு பதட்டமாயிடுது. நம்பியாரூரோட அதிகமா பதட்டப்படுது யாரு? தியாகேச. அடியாரை வணங்காம வந்துட்டு, இல்லப்பா உன்னை பார்க்கணும்னு வந்தேன், முதல்ல அடியாரை வணங்கி விட்டு பா. விரண்மண்ட நாயனார் அங்கே சத்சங்கத்துல தலைமையேற்று இருக்கிறார். அவரு ஒரு அடியார், எளிய அடியார். அவருக்கு கோபம் வந்துருது. இறைவனுக்கு தோழராக இருந்தா அடியாரை வணங்கக்கூடாதுன்னு இருக்கா? எனவே இந்த நம்பி ஆரூரரை சைவத்திற்கு புறம்பு என்று நான் ஒதுக்கி வைக்கிறேன்னு சைவத்திலிருந்து தள்ளி வச்சுட்டார். யார? இறைவனுடைய ஃப்ரெண்ட.
இன்னைக்கு நம்ம ஊர்ல கவுன்சிலர் ஃப்ரெண்ட தள்ளி வைக்க முடியும். இறைவனுக்கே தோழமையா இருந்த நம்பி ஆரூரை தள்ளி வச்சார். இது பரவாயில்லங்க. சைவத்தில இருந்து சிவபெருமானே தள்ளி வச்சாரு பாருங்க. சிவபெருமான் இல்லை என்றால் சைவமே கிடையாது. இவருக்கு இந்த மாதிரி புத்தி சொல்லி ஒழுங்கா இவரை வணங்குறதுக்கு பழக்காத ஒரு தோழன் இருக்கிறான் பாருங்க. அந்த தோழனையும் சேர்த்து தள்ளி வைக்கிறேன்னாரு. முடிஞ்சு போச்சா? நடுங்கி போயிட்டாங்க ரெண்டு பேரும். எப்போ ஒன்னால எனக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை பாருங்க. முதலுக்கே மோசங்கிற மாதிரி சைவத்தை விட்டு ஒரு அதனுடைய தனிப்பெரும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையே தள்ளி வைக்கக்கூடிய ஒரு உரிமை உலகத்திலேயே சைவ சமயத்தில் தன் திருத்தொண்டர்களுக்கு மட்டும்தான் உண்டு. வேற எந்த சமயத்திலும் அது போன்ற உரிமையை கொடுக்கவில்லை. நீ இப்படி பேசவே முடியாது. ஆனால் சைவம் சிவபெருமானையே தன்னுடைய சைவத்தை விட்டு தள்ளி வச்சது ஏன்? அடியார் பெருமக்களை வணங்குவதுதான் உனக்கு முதல் வேலை. படமாட கோயில் பகவர்கொன்றியில் நடமாடும் கோயில் நம்பர்கங்கு ஆகா. நடமாடும் கோயில் நம்பர்கங்குயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. எனவே இறைவனுக்கு படைக்கிறது மகேஸ்வர பூஜை, அடியார்களுக்கு படைப்பது மாகேஸ்வர பூஜைன்னு சொன்னாங்க. திருப்பனந்தாள்ல குருபூசை திருநாள்னு போட மாட்டாங்க, அழைப்பதில்லை. உதவமூர்த்திக்கு தெரியும். மாகேஸ்வர பூஜை திருநாள் என்று மற்ற எல்லா திருமணங்களிலும் குருபூசை திருநாள். ஆனால் திருப்பனந்தாள்ல மட்டும் என்னன்னா மாகேஸ்வர பூசை திருநாள் என்று அந்த குரு பீடத்தில் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானம் அவர்களே பூசை செய்வார் அடியார் பெருமக்கள். அந்த பந்திக்கட்டுல பாத்தீங்கன்னா அடியார் பெருமக்களை அமர வைத்து எல்லோருக்கும் தலையில் பூ வைத்து அவர் தீபாரதனை காட்டி வழிபாடு அன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம். மாகேஸ்வர பூசையாக அந்த நேரத்தில் அடியார் பெருமக்கள் அனைவரும் சின்முதிரையில சிவ சிவ சிவசிவன் சிவமந்திரத்தை சொல்லிக் கொண்டிருப்பாங்க. சன்னிதானம் பண்றாரு. அதை பொதுவாமூர்த்திகளுக்கு முதல் மரியாதை கொடுப்பாங்க. அங்கே இருந்து அப்படியே அடியார்கள் எல்லாருக்கும் அந்த தீபாரதனை காட்டி அதுக்கப்புறம் கொண்டு போய் தன்னுடைய குருநாதருக்கு அந்த தீபாரதனை கொண்டு வச்சதுக்கு அப்புறம் தான் அடியார் அமுதேற்று அருளலாம்னு சொல்லி அதுக்கப்புறம் அது நடக்கும். இது ஒவ்வொரு திருமணத்திலும் நடக்கக்கூடியது. திருப்பனந்தாள்ல கொஞ்சம் அது பிரசித்தி பெற்றதுன்னு சொல்வார்கள். அப்ப இறைவன் திருத்தொண்ட தொகை என்கின்ற அற்புதமான பதிகத்தை பாடுவதற்காகவே வினையை ஊட்டுகிறான். நம்பியாரூரர் சாரூபம் பெற்றவர். இன்னும் சாயுச்சியம் கொடுக்காம வச்சிருக்கிறான். ப்ரமோஷன் கொடுக்கல. சாயுச்சியம் கொடுத்துட்டா பிறக்க வைக்க முடியாது. அதனால யார் யாருக்கோ சாயுச்சியம் கொடுத்தவர் நம்பி ஆரூரர் சுந்தரராக இருந்த பொழுது சாயுச்சியம் கொடுக்காம சாரூபத்தில் வச்சிருக்கார். ஏன்னு பல பேருக்கு புரியல. அது தீதிலா திருத்தொண்ட தொகை பெற சாயுச்சியம் கொடுத்துட்டாருன்னா அந்த ப்ரமோஷன் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வேலையை அவரை வாங்க முடியாது. அதனால என்ன பண்றாரு, பெருமான் வினையை உயிர்களுக்கு ஊட்டுகிறான் என்ற ஒரு சைவ சித்தாந்தம் அங்க இருக்குது. ஒரே பாட்டுல சேர்க்கிறார், சொல்லிட்டு போயிடுவார். நம்பி ஆரூரர் ஆகிய சுந்தரருக்கு அந்த இரண்டு பெண்களை பார்க்கக்கூடிய நோக்கமோ அப்படிப்பட்ட ஒரு ஆசையோ அவருக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அது காமதகனம் பண்ண இடம். அந்த இடத்துல அவருக்கு ஒரு ஆசை இப்படி வந்ததுன்னா அது பெருமானால் ஊட்டப்பட்டது என்று சேக்கிழார் பதிவு செய்கிறார். ஒரே பாட்டுல அந்த பாட்டினுடைய 16 சொற்கள் 15 சொற்கள் ஒரு காதல் பாடல் போல இருக்கும். ஒரே ஒரு சொல்ல போட்டு அந்த தெய்வீக பாட்டா. அதனாலதான் இந்த தமிழ் சமுதாயத்துல ரெண்டே பேர் தெய்வன்ற அடையாளம். தெய்வ புலவர் திருவள்ளுவர், இன்னொருத்தர் தெய்வ சேக்கிழார். வேற யாருக்கும் தெய்வன்ற அடையாளம் கிடையாது. ஏன்னா சங்க இலக்கியம் போலவே காதல் பாடல் தான் வருது. ஆனால் ஒரே ஒரு சொல் அது அப்படியே தெய்வ பாடலாக மாற்றுகிறது. கற்பகத்தின் பூங்கொம்போ தெரிந்த பாட்டு தான். காமந்தன் பெருவாழ்வோ, பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ, புயல் சுமந்து விற்குவளை பவளமலர் மதிபூத்த விரைகுடியோ, அற்புதமோ, இதுவரையும் காதல் பாட்டு. சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயம். இப்படி பார்க்க வைத்தது என்னுடைய உயிரினுடைய குற்றம் அல்ல, சிவபெருமான் என்னை பார்க்க வைத்தாரோ. ஏன்னா நான் பார்க்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. எப்படி இன்னைக்கு நான் பார்த்தேன், சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். அந்த சிவன் அருளோன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது இவ்வளவு சொற்களையும் தூக்கி கொண்டு போய் எங்கேயோ வச்சிருச்சு. அதுதான் மற்ற சங்க இலக்கிய காதலுக்கும் இங்க தெய்வ காதலுக்கும் உள்ள வித்தியாசம். சங்க இலக்கியத்திலே தலைவன் தலைவி, இங்கேயும் தலைவன் தலைவி. இங்கே பரமாத்மாவாக இறைவனும் ஜீவாத்மாக உயிரும் இருக்கிற தலைவன் தலைவி என்கின்ற நாயக நாயகி பாவனை. சுரையாரும் மடக்கிளியே பாருங்க, அடியார்கள் எப்படி எல்லாம் பெருமானை அனுபவிச்சிருக்கிறாங்க. சுரையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனொடுவால் முறையாலே உணத்தருவன் மொய்பவள துறையாரும் கடல் தோணி புறத்து ஏழு சீசன் துளங்கும் இளம் பிறையாளன் திருநாமம் எனக்கு ஒரு கால் பேசாயே.
என்று ஒரு நாயக நாயகி பாவம். சொன்மாலை பயில்கின்ற குயிலினங்காள் நாயக நாயகி பாவம். எப்படியெல்லாம் அந்த நாயக நாயகி பாவத்திலேயே அற்புதமாக நம்முடைய அடியார்களை பெருமான் ஈர்த்திருக்கிறான் பாருங்க. திருச்சிற்றம்பல கோவையார் நாயக நாயகி பாவத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய முழுமையான ஒரு அகநூல் திருச்சிற்றம்பல கோவையார். நம்ம 8ஆம் திருமுறை முற்றோதல் பண்றது இல்ல, திருவாசக முற்றோதல் பண்றோம். 8ஆம் திருமுறை முற்றோதல் என்பது இது அக இலக்கியம், முற்றோதலாக பண்ற வழக்கம் இல்லை. அப்படிதான் இல்லையா? அக இலக்கியத்தை என்ன பண்ண மாட்டோம், முற்றோதலாக பண்றது இல்லை. அதனாலதான் திருவாசகத்தை முற்றோதல் பண்றோம். இதுல திருவாசக முற்றோதலுக்கும் தேவார முற்றோதலுக்கும் ஒரு சிறு வேறுபாடு இருக்கு. தேவார முற்றோதல் முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறை பண் சுமந்த பாடல்கள். 4ஆம் திருமுறையில் 10 பண்கள் பண் சுமந்த பாடல்கள் கொண்ட 10 பண்கள் அமைந்திருக்கக்கூடிய திருப்பதிகங்கள். 5, 6 அது இந்தளத்துல பாடப்பட்டாலும் அதற்கு ஒரு விதிவிலக்கு உண்டு. பல்வேறு ராகங்களை பாடுவதற்கு அதற்கு விதிவிலக்கு உண்டு. 6ஆம் திருமுறை குறிஞ்சி பண் என்கின்ற அரிக்காம்போதியில் பாடப்பட்டாலும் அதை பல்வேறு ராகங்களில் பாடுவதற்கு விதிவிலக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம ஓதுவ மூர்த்திகளை நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்க. 7ஆம் திருமுறை முழுமையான 17 பண்களில் நம்பியார் ஒரு பாடி கொடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய மாணிக்க வாசகருடைய திருவாசகம் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும்னு சொல்லி பதிவு செய்திருக்கிறார். ஆனால் அது என்ன பண்ணில் பாடினார் என்பது நமக்கு வரலாறு இல்லை. ஏன்னா அது ஞான நூல். அதை முல்லையம் தீம்பாணி என்ற அருமையான மோகன ராகத்தில் ஓதுவாமூர்த்திகள் பாடுகிறார். திருப்பள்ளி எழுச்சி நம்ம புறநீர்மை பண்ணல பாடுறோம். அதே போல அம்மானை பாடல்கள் ஆனந்த பைரவியில, அதே போல பல்வேறு நிலைகளில் பல்வேறு நீலாம்பரி என்ற சொல்லக்கூடிய மேகராக குறிஞ்சியில நம்முடைய பொன்னூசல் பாடல்களை பாடுகிற வழக்கம் இதெல்லாம் வைத்திருக்கிறார். 9ஆம் திருமுறை பண் சுமந்த பாடல்கள். அதுல பெரும்பாலும் வரக்கூடிய பண் பஞ்சமம். இன்னைக்கு ஐயா பாடினாங்க இல்லையா, பண் சமம் பஞ்சமம். அதுல சாளரபாணி என்கின்ற ஒரு பண் வருது. ஒரே ஒரு பதிகம் சாளரபாணி என்ற அதுலதான் களையா உடலோடு சேரமான் ஆரூரர் என்ற பாட்டு சாளரபாணியில் அமைந்திருக்கிறது. அதுபோல அடுத்த ஒரு அருமையான பண் நம்முடைய தேவாரத்துல பாத்தீங்கன்னா யாழ்முறி பண் என்ற காரண பண். அவ்வளவுதான். 22 பண்கள் நமக்கு பெயரளவுல இல்லாமல் செயல்பாட்டு அளவிலும் மீதி 3 பண்கள் பிற்காலத்தில் தோன்றிய பண்களையும் இணைத்து 25 பண்கள் தேவார பண்களாக இன்னைக்கு நமக்கு ஓதுவாமூர்த்திகளால் பாதுகாக்கப்பட்டது. ஆனா நமக்கு இருந்தது 103 பண்கள். சிலப்பதிகாரத்துல அடியார்க்கு நல்லார் என்கின்ற ஒருத்தர் உரை எழுதும் பொழுது தமிழில் 103 பண்கள் உள்ளன அப்படின்னு வரிசை கொடுக்கிறார். அந்த பண்கள் பெயர்லாம் இன்னைக்கு கர்நாடக இசை பெயர்ல மாறினதுக்கு அப்புறம் நமக்கு தெரியல. இப்ப கல்யாணின்னு ஒரு ராகம் பாடுறோம். அந்த ராகத்துக்கு என்ன பண் பேர் தெரியுமா யாருக்காச்சும்? கல்யாணின்னு ஒரு ராகம் இருக்கு, அது எல்லாருக்கும் தெரியும், பலரும் தலையாடுறீங்க. அதற்கு ஒரு பண் பெயர் இருக்கு, மேற்சம்பாலைன்னு பேர். மேற்சம்பாலை அப்படின்னா கல்யாணி ராகம். ஆனா மேற்சம்பாலைனா நமக்கு யாருக்குமே தமிழர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். தொண்டர்கள் என்று சொன்னால் உழவாரம் செய்வதோடு நம்முடைய இசைக்கும் தொண்டு செய்யணும். அதுக்கு பேர் இசை தொண்டுன்னு பேர். ஞானசம்பந்தர் இசையால தொண்டு செய்தார். அதனால அவருக்கு வாசி இல்லாத காட்டு அப்புறமா கொடுத்தான். வாசி தீரவே காசு நல்க. ஏன்னா அந்த குழந்தை போய் உழவாரம் பண்ணிட்டு நிக்க முடியாது. அது பண்ற தொண்டு என்னது? பாடுறது தானே. அந்த தொண்டை பாடின உடனே அவருக்கு கொடுத்தாரு. அது மாதிரி தொண்டு என்று சொன்னால் நாம உழவாரம் செய்கின்ற உடலால் செய்கின்ற தொண்டு மட்டுமல்ல, இன்னொன்னு ஓதுவாமூர்த்திகள் செய்யறாங்க இல்லையா, அந்த தொண்டுக்கு ஓதல், அடுத்தது சொல்லிக் கொடுக்கும் பொழுது ஓதுவித்தல். இத அருள்நந்தி சிவாச்சாரியார் எழில் ஞான பூசைன்னு சொல்றார். படிக்கிறது மட்டும் இல்ல, பாடுறது மட்டும் இல்ல, பாட வைத்தல் இருக்கு பாருங்க. அதற்கு பேர் என்னது? எழில் ஞான பூசை. நீங்க பண்ற சிவபூசை பூசை, சிவபூசை, ஞான பூசை. ஆனால் அழகான ஞான பூசை ஒண்ணு இருக்கான். அது என்ன அப்படின்னா தேவாரம் பாடுறது. நான் சிவபூசையை குறைச்சி பேசுறத நினைச்சிடக்கூடாது. சிவபூசை ஞான பூசை. ஆனால் எழில் ஞான பூசைன்னு ஒரு வார்த்தையை போடுறார். அழகான ஞான பூசை எது அப்படின்னா தேவாரம் பாடுவதும், பாட சொல்லி தருவதும், பாட வைப்பதும். இது மிகப்பெரிய தொண்டு. இப்ப நம்ம தொண்டு என்று நம்ம பார்த்து கொண்டே வரும் பொழுது
எப்படிப்பட்ட தொண்டர்களை நாம பார்க்கிறோம். அடியார்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்து இருக்கிறார்கள். தனி அடியார்கள், தொகை அடியார்கள், இப்படிலாம் நம்ம 2 பகுதியா பிரிச்செல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இந்த தொண்டு என்பதுல உழவார தொண்டும் இசை தொண்டும் தமிழ் தொண்டும் செய்தவர் அப்பர் பெருமான். அப்பர் பெருமானும் திருஞான சம்பந்தரும் இணைந்த ஒரு கலவை நம்பி ஆரூரர். அப்பர் பெருமானுடைய சொல் கட்டுமானமும் திருஞான சம்பந்தருடைய சந்த கட்டுமானமும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு தேவார அமைப்பு எதுன்னா திருப்பாட்டு தான். இந்த 2த்தையும் நீங்க பார்க்கலாம். அருமையான சொல் கட்டுமானம் அப்பர் பெருமான் எடுத்துக்கிறார். ஏன்னா சொல் உறுதிக்கு அப்பர், நயத்துக்கு சுந்தரர். இந்த 2த்தையும் நயமா கொடுத்தாரு இல்லையா? இந்த 2 பேரும் செஞ்ச வேலை இருக்கு பாருங்க. இதை அப்படியே எடுத்து மணிப்பிரவாள நடையில கொடுத்தவர் அருணகிரிநாதர். மணிப்பிரவாள நடை ஒரு வடமொழி சொல், ஒரு தமிழ் சொல். ஒரு முத்தும் பவளமும் கலந்த இரட்டை மணி மாலைன்னு சொல்லுவோம் தமிழ்ல. அதுக்கு மணிப்பிரவாள நடை. வடமொழி சொல்லையும் தமிழ் சொல்லையும் இணைத்து ஒரு சந்த முறை. திருஞான சம்பந்தரை எடுத்துக்கொள்கிறார், திருநாவுக்கரசர் எடுத்துக்கொள்கிறார், நம்பியாரூர் எடுத்துக்கொள்கிறார். அழகான ஒரு சந்த அமைப்பை அவர் பண்ணுகிறார். அப்ப தொண்டர்கள், திருத்தொண்டர்கள் என்ற நிலைகள்ல நம்ம பார்த்துட்டு வரோம். தொடர்ச்சியாக அந்த தொண்டு என்ற ஒன்றுக்காகவே தோன்றிய ஒரு நூல் நம்முடைய திருத்தொண்ட தொகை, திருத்தொண்ட திருவந்தாதி, திருத்தொண்டர் புராணம் என்கின்ற பெரிய புராணம். இந்த தொண்டுதான் இந்த நாளில் நம்மை இணைத்திருக்கிறது. சிவனடியார்களுக்கு ஒன்று என்று சொன்னால் உலகத்துல பெருமான் எதையுமே யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். அடிக்கடி நான் சொல்லுவேன், மற்றவர்களுக்கு யமனை அனுப்புவான், சிவனடியார்களுக்கு சிவன் வருவான். மற்றவர்களுக்கு யமன் வருவான், ஆனா அடியார் பெருமக்கள் யார் வருவா? சிவன் வருவான். ஏன் அப்படின்னா அவங்க நேரடி தொடர்புடையவர். மற்றவர்கள் சிவபெருமானோட மறைமுக தொடர்புல இருக்கிறாங்க. சிவனடியார்கள் நேரடி தொடர்புல இருக்கிறதுனால இத 11ஆம் திருமுறையில கைலை பாதி காலத்தை பாதி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல ஒரு பாட்டுல வருது, ஒரு பெரிய யமன் ஒரு பெரிய பொதுக்குழு கூட்டம் கூட்டி உலகத்தில் உள்ள அத்தனை யமதூதர்களையும் அழைத்து பேசுறான். பொதுக்குழு கூட்டம். இங்க சிங்கப்பூர்ல இருந்து கூட போயிருக்கான், மலேசியால இருந்து போயிருக்கான். எல்லா தூதர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப யமன் சொல்றான், தூதர்களே நீங்க எங்க வேணா போலாம், விசா தேவையில்லை, பர்மிட் தேவையில்லை, உங்களுக்கு மெடிக்கல் சர்டிபிகேட் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, என்ஓசி தேவையில்லை, தடையின்மை சான்று எதுவும் தேவையில்லை, எங்க வேணாலும் போலாம். அவங்களுடைய ஆயுட்காலம் முடிஞ்சா நீங்க தூக்கிட்டு வந்துடலாம். ஆனா அப்படின்னா எப்பயுமே ஒரு பேசிட்டே இருக்கும்போது ஆனா அப்படின்னா அது ஆபத்து, அதுக்கப்புறம் அது விளங்காதுன்னு அர்த்தம். மாப்பிள்ளை நல்லா படிச்சிருக்காரு ஆனா அப்படின்னா அந்த கல்யாணம் நடக்காது. ஏன்னா அந்த ஆனாக்குள்ள ஏகப்பட்ட ஆவணாக்கள் இருக்கும் இல்லையா? அதனால யமனே சொன்னா ஆனா அப்படின்னா உடனே சிங்கப்பூர் தூதன் கேட்டான், ஆனா என்ன சாமி அப்படின்னு. இந்த திருநீர் பூசி உத்திராட்சம் அணிந்து சிவசிவான்னு சொல்லி சிவவேடத்தில் இருப்பாங்க. அந்த சிவனடியார்கள் இருக்கிற பக்கம் தெப்பி தவிரி போயிடாது. உடனே அடுத்தவன் கேட்டான், தெரியாம போயிட்டா என்ன சாமி பண்றது? ஒண்ணும் இல்ல, உங்களெல்லாம் பார்த்து வணங்கிட்டு வந்தேன்னு சொல்லிடுங்க. வணங்குறதுக்காக வந்தேன்னு சொல்லிடுங்க, தூக்குறதுக்கு வந்தேன்னு சொல்லிடாதீங்க. ஏற்கனவே என்ன உதச்சிருக்கான், அந்த வடு இன்னும் மாறல. ஒரு அடியார தூக்க போயிட்டு எனக்கு உங்களுடைய தலைவனுக்கே அந்த நிலைமைன்னா நீ உனக்கு என்ன நிலைமை? அதனால திருக்கடவுர் அனுபவத்திலான சொல்றேன், தெரியாம போயிட்டீங்கன்னா உங்களை வணங்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு வந்துருன்னா. அப்ப சொன்னா எவ்வளவு தூரம் அவங்கள விட்டுட்டு வரணும் அப்படின்னா, அவங்கள விட்டுட்டு உன்னால எவ்வளவு தூரம் ஓடி போக முடியுமோ அவ்வளவு தூரம் ஓடி. தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும். ஜெனரல் பாடி மீட்டிங் வருதா? தொழுது வணங்கி சொன்னானா, தூதரை பார்த்து அவன் வணங்கி சொல்றான். தொழுது வணங்கி இல்லையா? தொழுது நமனும் தன் தூதுவர்க்கு சொல்லும் வழுவில் சீர் காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்து அகல போமின்கள், அவங்கள விட்டு நகர்ந்து போங்க. இப்பதான் ஒருத்தன் கேட்டான் எவ்வளவு தூரம்னு. எத்துணையும் சேர்த்தாக தென்று, எவ்வளவு தூரம் அவங்களை விட்டு நகர்ந்து போக முடியுமோ அவ்வளவு தூரம் ஒடியே போயிடு. அவர்களுக்கு சிவபெருமான் பார்த்துக்குவான். நாம பண்ண வேண்டிய வேலை மற்றவங்களை நம்ம கவனிச்சா போதும். பாருங்க, திருநீருக்கும் திருவைந்தெழுத்துக்கும் திரு உத்தராக்கத்துக்கும் எவ்வளவு சைவம் கொடுக்கிறது இந்த திருத்தொண்ட, இந்த திருவேடத்திற்கு. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சி என் நாவில் கொண்டே. நமக்கு எது படைக்கலம், எது வெப்பல்? அடியார்களுக்கு 5 எழுத்து மந்திரம். அத்திரமாவன 5 எழுத்துமே. ஞானசம்பந்தர் அத்திரமாவன 5 எழுத்துமே. படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து அஞ்சி என் நாவில் கொண்டேன்
இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உனக்கு ஆட்சி செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூ நீரு அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதலை சிற்றம்பலத்தரன். ஒரு அருமையான தொண்டு. அந்த தொண்டுக்கு ஒரே ஒரு பாட்டு எடுத்துக்காட்டு. முதல்ல கவசம் பாடினவர் அப்பர் பெருமான். அதுக்கப்புறம் தான் சஷ்டி கவசம், சண்முக கவசம். இன்னைக்கு ஒவ்வொரு கவசமா ஒவ்வொருத்தர் பாடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு புதுசா வேற எழுதிட்டு இருக்கிறாங்க. முதல்ல கவசம் பாடினவர் யாரு? திரு அங்கமாலே என்கின்ற கவசம் பாடி கொடுத்தவர் தமிழில் முதல்ல யாரு? திருநாவுக்கரசர் தான். தலையில் தொடங்கி கண்ணு, காது, மூக்கு. அப்பர் பெருமான் ஒரு பெரிய ENT டாக்டர், நிறைய பேருக்கு தெரியாது. அவர் மருத்துவமும் பயிற்சி செஞ்சவர். இந்த வாய் இருக்குல்ல, நல்லா பேசணும், நல்லா பாடணும் அப்படின்னா மூக்கு சரியா இருக்கணும். மூக்கு அடைத்து கொண்டால் வாக்கு தடுமாறும். மூக்கு அடைச்சுக்கிச்சுன்னா எது தடுமாறும்? வாக்கு தடுமாறும். நீங்க பாருங்க, மூக்க சொல்லும் போது வாக்கு சேர்த்து சொல்லுவார். மூக்கே நீ முரலாய். மத்ததெல்லாம் சொல்லும் போது சேர்த்து எதையுமே சொல்ல மாட்டார். தலையே நீ வணங்க, அதுல தலை மட்டும் வரும். செவிகால் கேண்மீன்களோ சிவன் எம்மிரை செம்பவள எரிபோல் மேனி பிரான் தரம் எப்போதும் செவிகால் கேண்மீன்களோ வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உரிபோர்த்து பேய் வாழ் காட்டகத்து ஆடும் பிரான்தனை வாயே கால்களால் பயன் கைகால் கூப்பி தொழில் சொல்லிட்டு வந்தாரா? மூக்க சொல்லும் போது பாருங்க, மூக்கே நீ முரலாய் முதுகாடுரை முக்கண்ணனை வாக்கே நோக்கிய மங்கை மலன். உனக்கு வாக்கு ஒழுங்கா இருக்குன்னா மூக்க ஒழுங்கா வச்சுக்கணும். எப்படி பாருங்க, மூக்கோட வாக்கு வருது பாருங்க. அப்பர் பெருமான் அப்படிப்பட்டவர். அதுல அழகா சொல்லிட்டு வந்து கடைசியா முடிக்கிறார். குற்றார் ஆர்வுளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து உரை கூத்தன் அல்லால் நமக்கு உற்றார் ஆர்வுளரோ. நல்ல இந்த உலகத்துல எல்லாவற்றையும் விட்டு விட்டு நாம் செல்லும் பொழுது பெருமான் மட்டும் தொண்டர்களோடு கூடவே வருகிறார். அதனால்தான் காரைக்கால் அம்மையார் பிறவாமை கட்டு பெருமான் ஆடும் பொழுது நான் பாடுகின்ற நிலை இருந்தால் மீண்டும் எனக்கு பிறப்பு கொடு என்று பணிந்து கேட்கிறார். அதனால தொண்டு என்பது மிக 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 முக்கியமானது. தொண்டர்கள் தான் சைவத்தை வளர்க்கிறார்கள். அந்த தொண்டர்களுடைய முக்கண்களாக தேவாரம், உடவாரம், சித்தாந்தம் என்ற மூன்றும் இருக்க வேண்டும் என்று ஒரு முன்னுரையாக உங்களிடத்தில் இதை சொல்லி, இதில் நீங்கள் ஏதேனும் வினாக்கள் கேட்பீர்களானால் அதை பற்றி நான் சிலது சொல்றேன். நீங்க யாருனாலும் கேட்கலாம். இது தொடர்பாகவோ, திருமுறை தொடர்பாகவோ, தேவாரம் தொடர்பாகவோ, அல்லது பன்னிசை தொடர்பாகவோ, ஏன்னா அது தொடர்பான அடியேன் வந்து ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறதுனால சில செய்திகளை உங்கள்ட்ட இசை இலக்கண செய்திகளை சொல்ல முடியும். பழைய மரம் மேகராக கொஞ்சம் சான்று வந்து நமக்கு வந்து முதல் திருமுறையினுடைய நிறைவு பண் மேகராக குறிஞ்சி. அந்த பண்ணினுடைய அந்த அமைப்புல தான் யாழ்முறை பாடி இருக்கிறாரு. யாழ்முறை சந்தம் தான் வேறையே தவிர அந்த பண் வந்து நமக்கு பின்னாடி வந்த ஓதுவாமூர்த்திகள் போட்டு கொடுத்தது தான் அட்டானா ராகத்துல. அது வந்து மேகராக குறிஞ்சது. தருமபுரம் ஐயா சாமிநாதன் ஐயா வந்து நம்முடைய பன்னாராய்ச்சி கருத்தரங்கத்துல இதை பேசியிருக்காங்க. இதுக்கு வந்து நீலாம்பரி என்கின்ற மேகராக குறிஞ்சிதான் சொல்லி அவர் பாடியிருக்கார். மேகராக குறிஞ்சில பாடியிருக்கார். மேகராக குறிஞ்சில மொத்தம் 8 பதிகங்கள். நம்ம 7 பதிகங்கள் வச்சுட்டு யாழ்முறையை தனியா பாக்குறோம். யாழ்முறைக்கு வந்து காரண பெயர் தான். பண்ணா எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அது வந்து முறிவரின்னு பேருங்க. சிலப்பதிகாரத்துல முறிவரின்னு வர்றதுதான் பின்னாடி யாழ்முறின்னு மாறுது. அது யாழ முறிக்க முற்பட்டார் அப்படிங்கிற வரலாற்றோடு அதை நம்ம பார்க்கறதுனால அது யாழ்முறி. அப்ப முறிக்க வரப்பட்டார்னா பெரிய ரீ போடணும், வல்லின ரா ரீ போடணும். அடங்காதது இதையும் நான் சொல்லிடுறேன். ஐயா வந்து நல்ல ஒரு சிந்தனையை இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கிறாங்க. யாழ் என்பது வாசித்தல் அல்ல, வீணை என்பது வாசித்தல் அல்ல, வயலின் வாசிப்பு. நல்லா கவனிங்க, வயலின் வாசிக்கிறது, வீணை மீட்டுதல், யாழ் மீட்டுதல். அதுவும் மீட்டுதல் என்பது இப்படி மீட்டுவதல்ல, வீணை போல இப்படி மீட்டுவது. யாழ் மீட்டுறது என்பது இப்படி இப்படி சுண்டி வாசிக்கிறதா யாழினுடைய அமைப்பு. நம்ம யாழ் நூல்னு விபுலானந்த அடிகள் வந்து தனியா ஒரு நூலே பஞ்சமரபுல இருந்து யாழ் நூல், இதை நீங்க படிச்சு பார்க்கணும். அப்ப நடை, உடை, மலை, மகள் இப்படி போகுது இல்லையா? இதுல நம்ம வந்து இதனுடைய அமைப்பு கீழிருந்து மேல், அதுக்கு பேரு ஏரோசைன்னு பேர். மேலிருந்து கீழ் இறங்கோசை, ஆரோசை, அமரோசை, அதுதான் ஆரோகணம் அவரோகணம். இந்த யாழ்முறையில இந்த ஆரோசை அமரோசை மாறும்.
அப்ப யாழ்ல நீங்க இங்க கீழே பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு மேல போய் மீட்ட முடியாது. மேல சொல்லிட்டு இருக்கும் பொழுது கீழே வந்து உடனே மீட்ட முடியாது. மீட்டும் போது நடுவில் மிடில் நோட் பிடிக்க முடியாது. அதற்கு என்று ஒரு ஏரோசை இறங்கோசை இருக்கு. ஆனா ஞானசம்பந்தர் என்ன பண்றாருன்னா ஒரு அடியை எடுத்துக்கிறார். ஒரு அடி எடுத்து முதல் அடியை வந்து எல்லா பாடல்களை போல சாதாரணமா பாடுறார். அதிலே மீதி பாதிய முறிவரியா கொடுக்கிறார். அதுக்கு பேர் முறிவரின்னு பேருங்க. முறித்து தம்முள் முறித்து பாடுவது முறி எனப்படும் இலக்கணம் சொல்லுது, இசை இலக்கணம். தனக்குள்ள வகை அந்த சொல் முறித்து முறித்து வரும். இது சிலப்பதிகாரத்தில் வருது. முறிவரி. வரி என்றால் இசைப்பாட்டு. காணல் வரி கேட்டிருக்கீங்களா? வேட்டுவ வரி, ஊர்சூழ் வரி, திணைமாலை வரி. அந்த காணல் வரி பாடும்பொழுதுதான் கோவலனும் மாதவியும் பிரிந்து போறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு இசை இலக்கணம் சிலப்பதிகாரத்துல அதை நம்ம நடத்துறதே கிடையாது. காணல் வரி பாடல்களை நடத்துறதே கிடையாது. அதுல பாத்தீங்கன்னா கந்துக வரின்னு இருக்கு. அதுதான் பின்னாளில் காவடி சிந்துக்கு அடிப்படை. பொன்னிலங்கு பூங்கொடி புலன்சை கோதை வில்லிட அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு காவடி சிந்து ராகம், ஆனந்த பைரவி ராகத்திற்கு அடிப்படை. நம்முடைய திருவாசகத்தினுடைய அன்னை பத்து, நம்முடைய பாரதியாருடைய செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே, நம்முடைய சித்தர்கள் பாடிய வள்ளலார் பாடிய பாடல்கள் காவடி சிந்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை சிலப்பதிகாரத்தில். நீங்க சிலப்பதிகாரத்தை சமண நூல் தயவு செய்து பார்க்காதீங்க. அது முத்தமிழ் காப்பியம் முதல் நூல், முதல் காப்பிய நூல், முதல் இசை இலக்கண நூல். அதுலதான் முதல்ல பிறவாயாக்கை பெரியோன்னு சிவபெருமான ரொம்ப மிக நேர்மையாக இளங்கோவடியில் குறிப்பிட்டிருக்கிறார். மற்ற எல்லாருக்கும் அவன் எங்க பிறந்தான் எங்க வளர்ந்தான்னு சொல்றாரு. ஆனா சிவபெருமானை சொல்லும் பொழுது பிறவா யாக்கை பெரியோன் கோயிலும். அந்த காலத்துல 2ஆம் நூற்றாண்டுல சிவபெருமானுக்கு கோயில் இருந்ததுங்கிறத பிறவா யாக்கை பெரியோன். மற்ற எல்லாருக்குமே பிறந்து வளர்ந்த யாக்கை, உடம்பு யாக்கைனா. ஆனா சிவபெருமானுக்கு பிறவா யாக்கைன்னா எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. முருகப்பெருமானை குன்றக்குறவையில வானலாவ பாராட்டுகிறார், திருமாலை பாராட்டுகிறார் ஆட்சியர் குறவையில். அதனால அதை சமண காப்பியமாக சைவர்கள் பார்க்க கூடாது. இசைத்தமிழுக்கு மிக முன்னோடியான காப்பியம். அதுலதான் முறிவரி என்று வருகிறது. இப்ப யாழ முறிக்க முற்பட்டார் என்று சொன்னால் வல்லின ரீ போடணும். ஆனா நம்ம யாழ்முறி பண்ணுக்கு இடையின ரீ போடுறோம். அதுலயே ஒரு சந்தேகம் வருது. அதனாலதான் இதுக்கு நான் சொல்றேன் முறிவரி என்பதுதான் யாழ்முறி. வரிப்பாடல் தான் வாரப்பாடலாக மாறும். வரி வாரமாகிறது. வரி என்றால் இசைப்பாட்டு, வாரம் என்றால் இசைப்பாட்டு, தேவாரம் இறைவனை பற்றிய இசைப்பாட்டு தேவாரம். அதுக்கு நம்ம தே ஆரம்னு பிரிச்சு இறைவனுக்கு சுட்டுகிற பாமாலைங்கிறதெல்லாம் பின்னாடி வந்த விளக்கம். ஆனா வாரம் என்ற சொல்லே இசைப்பாட்டு என்ற வரியிலிருந்து வரி வாரமாகிறது. வேற இது மாதிரி நல்ல அருமையான வினாவை கொடுத்தார். சொல்லுங்க. நான் ஒன்னு சொன்னா நீங்க எல்லாரும் வருத்தப்படக்கூடாது. பஞ்சபுராணம் பாடுகிற மரபே சைவ மரபு இல்லை. பன்னீர் திருமுறைகள். ஏன்னா அது சொல்லே தப்பான பஞ்சபுராணம்ங்கிறது கிடையாது. ஓதுவாமூர்த்திகள் அதை ஒத்துக்கிட்டாங்க. எனக்கு பெரிய சந்தோஷம். சில ஓதுவார்கள் என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க, என்ன நீங்க அதுலயும் கை வைக்கிறீங்களே. பன்னீர் திருமுறைகளையும் பாடுகிற மரபு தான் நம்முடைய மரபு. பஞ்சபுராணம் அப்படின்னு சொன்னது பிற்காலத்தில் அந்த நேரத்தை குறைப்பதற்காக கிடையாது. பஞ்சபுராணம் என்ற சொற்றொடைய சைவத்தில் கிடையவே கிடையாது. இல்ல அது அப்பர் பதிக தேவாரம்ங்கிறதுனால அப்பர் பதிகத்திலேருந்து எடுத்து பாடணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப திருஞான சமுத்திரம் நம்பியாருன்னு விட்டு போயிடும் இல்ல. ஆனா நீங்க 9ஆம் திருமுறையில் 2 பாடுறீங்க. திருவிசைப்பா திருப்பல்லான்னு 2 பாடுறோம். இல்ல பின்னாடி ரொம்ப பின்னாடி 7ஆம் திருமுறை வரையும் தான் நமக்கு வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கையில் எடுத்த குழந்தை எப்படி எப்படி எடுப்பார் கைப்பிள்ளை போல 12 திருமுறைகள் அப்படி எடுத்து கொண்டு வந்தது பின்னாடி நம்ம மடங்கள்ல அந்த மரபு. அது மட்டும் இல்ல, நம்ம இது வேள்விகள் செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா ஓதுவா மூர்த்திகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நேரம் குறைக்கப்பட்டு பஞ்சபுராணமாக உண்மையிலே அது பஞ்சபுராணம். 5ன்ற இடத்துல இல்ல, பஞ்சம். திருமுறைக்கு பஞ்சம் ஏற்பட்டதுனால வந்தது பஞ்சபுராணம். நான் அதுதான் சொல்றதுங்க. ஏன்னா நம்ம வேதத்தை மறுத்து வந்ததல்ல தேவாரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அதுல வந்து எப்பொழுதுமே சரியா இருந்தோம். வேதம் சிவபெருமானுக்கு எப்படி என்றால் ஒரு ஊடகத்தின் வழியாக சிவபெருமானத்தில் செல்லக்கூடிய தகுதி பெற்றது வேதம். ஆனால் ஊடகம் இல்லாமல் நேரடியாக செல்லும் தகுதி பெற்றது திருமுறை. வேதத்துக்கு நெருப்புன்னு ஒரு ஊடகம் இருக்கணும், வேதத்திற்கு தண்ணீர் என்ற ஒரு ஊடகம் இருக்கணும்.
எனவே நீங்க உருவேத்தி உருவிலிருந்து திருவேத்த வேண்டும். ஆனால் பெருமானுடைய திருச்செவிக்கு நேரடியா ஊடகம் இன்றி செல்லக்கூடியது நம்முடைய. ஆமா, நீங்க நின்ற இடத்துல இருந்து நீங்க சிவபூஜை கூட உங்களுக்கு ஒரு இடம் வேணும். ரைட்ல போகும்போதே தேவாரத்தை பாராயணம் பண்ணி முடிச்சிடலாம். இன்னைக்கு நம்ம இந்த பதியத்தை பாராயணம் பண்ணி முடிச்சிடலாம். ஆமா, உடனே டக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் தூவெண்மதி சூடி பக்கத்துல கூட கேட்காம பாராயணம் பண்ணிடலாம். சிவபூஜை பண்ண முடியுமா? நம்ம பிடிங்க வச்சிடறான். நம்முடைய இதெல்லாம் நீ வந்து கூர்மையான ஆயுதங்கள் எடுத்துட்டு போக கூடாதுன்றான் அவன். ஆனா நம்மள்ட்ட இருக்கிற படைக்கலமாக உன் நாமத்தை எழுத்தஞ்சிருக்கு, அந்த பேருக்கு தெரியல, அதை ஸ்கேன் பண்ண முடியல. அதை விட கூர்மையான ஆயுதம் எது நமக்கு? 5 எழுத்து மந்திரம். அதோட நம்மளை ஏற்றி விடுறானே, நம்மள அதுல இருந்து நம்மளை பிரிச்சு வைக்க முடியுமா? அதை வந்து நீங்க வந்து கேபின் லக்கேஜ்ல கொண்டு போக முடியுமா? முடியாது. திருமுறையை நீங்கள் எந்த இடத்துல எடுத்துட்டு போய் பாராயணம் பண்ண முடியும்? அப்ப நம்ம கிட்ட வந்து அந்த திருமுறை பாடுறதுன்னா 12 திருமுறைகள்ல இருந்து ஒண்ணு பாடுங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு மனதிற்கு எப்படி திருமுறைகளை ஓதுவாமூர்த்திகள் சொல்லி கொடுத்து பாட வச்சிருக்காங்க. தலைமுறை பன்முறை 2 இருக்கு. ஒன்னு தலைமுறையில பாடுங்க சிதம்பரத்துல தொடங்கி, அல்லது நட்டபாடை பண்ணல தொடங்கி பன்முறையில பாடுங்க. இதுதான் 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 அப்படின்னு நீங்க வந்து பின்னாடி நேரத்தை சுருக்குவதற்காக உண்டானது பஞ்சபுராணம். பஞ்சபுராண வழக்கம் எந்த ஓதுவாமூர்த்திகளிடத்திலும் கிடையாது. சரிங்களா? வேற இது மாதிரி நீங்க கேட்கலாம். அந்த கருத்துக்கள் வந்து மாற்று கருத்தா இருக்கும். உங்களால அதை நடைமுறைக்கு கொண்டு வர முடியாம கூட இருக்கலாம். ஆனா உண்மையை தெரிஞ்சுக்கோங்கன்றதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். உண்மை தெரியாமலே நம்ம வந்து இப்ப விரதம்னா சாப்பாடு மட்டும் சாப்பிடாம இருக்கிறது விரதம் நினைச்சிட்டு இருக்கோம். அது விரதத்துல எங்கேயுமே சொல்லப்படாது. விரத அனுஷ்டான விதியில ஒரு இடத்துல கூட இல்லை. அதை யாரு கொண்டு வந்தான்னு தெரியல. விரதம்ன்ற பேர்ல நம்ம சாப்பிடாம இருந்தா விரதம் இருக்குன்னு சொல்லிட்டு பேஸ்புக்கை பார்த்துட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, விரதம் கலைஞ்சிடும் தெரியுமா? ஏன்னா எண்ணத்துல தூய்மை போயிடும் இல்லையா? வாட்ஸ்அப் பார்த்துட்டு போச்சு. விரதம் இருக்கும்போது யாரையாவது திட்டினீங்கன்னா விரதம் கலைஞ்சிடும். எத்தனை பேருக்கு தெரியும்? போச்சு இல்லையா? ஆனா நம்ம சாப்பிடாம இருக்கிறது மட்டும் விரதம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர உணவை நீங்க சாப்பிடாமலேயே விரதம் இருக்கணும்னு எங்கேயுமே இல்லை. ஆனா நமக்கு யாராவது சொல்லியிருக்காங்களே இதை? உணவு கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, விரதத்தில் சில உணவுகளை நாம தவிர்த்தோம் என்று சொன்னால் அந்த உணவு நமக்கு விரதம் இருப்பதற்கான எண்ணத்தை சீராக்கும். கொழுப்பு, அதிக கொழுப்பு உணவுகள், அதிகமான வாயு பதார்த்தங்கள், அதிகமாக கலோரியை தரக்கூடிய உணவுகளை தவிருங்க. எளிய உணவுகள், பழங்கள் எடுத்துக்கோங்க, நீர்மமான உணவுகள் எடுத்துக்கோங்க இப்படின்னு சொல்லியிருக்காங்களே தவிர பட்டினி கிடக்கணும்ன்றது நம்மள்ட்ட இல்லை. ஏன்னா சைவத்துல கிடையாது. சைவத்துல பட்டினியே கிடையாது. சமணத்துலதான் பட்டினி உண்டு. சைவத்துல பட்டினியே கிடையாது. மாற்று உணவு, எளிய உணவு, இதைத்தான் நமக்கு சொல்லியிருக்கு. ஆனா நம்ம விரதங்கிற பேர்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? இல்ல ஒருவேளை சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு 3 வேளைக்கு சேர்த்து சாப்பிடுறது, அது விரோதம். விரதம் இல்ல, அதுக்கு பேரு விரோதம். மத்தியானம் இலை போட்டாங்கன்னா மரத்துல அறுத்ததோட சரி இலை, அதுக்கப்புறம் குறுக்க அறுத்ததெல்லாம் கிடையாது. ஆமா, ஒருவேளை உண்பவன் ஞானி, இருவேளை உண்பவன் போகி. யோகி ஒருவேளை சாப்பிட்டா போதும், 2 வேளை சாப்பிட்டா போகி. போகின்னா மகிழ்ச்சியா இருந்தா 2 வேளை சாப்பிட்டா மகிழ்ச்சியா இருக்கணும் போதும். 3 வேளை சாப்பிடுறவங்க ரோகின்னு சொல்லுவாங்க. உணவை வந்து பிரிச்சு சாப்பிடுறது அவங்க மட்டும்தான். ஆனா நம்மளால துரோகின்ற லிஸ்ட்ல சேர்த்துட வேண்டியதான். எத்தனை முறை எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு இருக்கோம் பாருங்க. ஆனால் பேரு விரதம்ன்ற பேரு. எனவே விரதம் என்பது மனக்கட்டுப்பாடு, உணர்வு கட்டுப்பாடு, உணவு கட்டுப்பாடு. இதுதான் விரதம். உங்களால அது மாதிரி இருக்க முடியுதா? வீட்டுல என்ன சமைத்தாலும் என்னால் அதன் மேல் பற்று போகாமல் எளிய உணவை எடுத்துக்கொண்டு இருக்க முடியுமானால் அதுதான் மன கட்டுப்பாடு. அந்த உணவு கட்டுப்பாடு என்பது இந்த எளிய உணவு எனக்கு போதுமானது அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. பட்டினத்தார் வந்து இருக்கும் இடம் தேடி என் பசிக்கு அன்னம் உருக்கமுடன் கொண்டு தந்தால் உண்பேன், பெருக்க அழைத்தாலும் போகேன், அரணே என் தேகம் இழைத்தாலும் போகேன். அதனாலதான் இன்னைக்கு வரையும் பட்டினத்தாருடைய துறவை பத்தி நம்ம பெருசா பேசிட்டு இருக்கோம். என் உடம்பு இழைச்சி மண்ணோட பண்ணாலும் சரி, நானா போய் இனிமேல் உணவை கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டேன். கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னா நான் வாங்கிக்கிறேன், சாப்பிடுறேன். இல்லை, எவ்வளவு பெரிய ஒரு உறுதி. ஆனால் விரதம் இருப்பவர்கள் இனி இப்ப கந்தசஷ்டி வர்றது, கந்தசஷ்டி விரதம், அந்த நாளில் தினமும் கந்தர் அனுபூதி படிக்கிறது, இதுதான் விரதம். திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்வது, சஷ்டி கவசம் படிச்சிருப்போம், உங்களுக்கு பிடிக்குதுன்னா அதையும் படிங்க. அந்த உணர்வோடு இருக்கின்ற விரதத்தை உணவோடு நம்ம தொடர்புபடுத்திட்டோம்.
எப்படி காசிக்கு போனா ஏதாவது விட்டுட்டு வரணும்னு செருப்பை விட்டுட்டு வராம பாருங்க, இங்கேருந்து கொண்டு போய் பாவம் செஞ்சுட்டு வராம பாருங்க. இறை உணர்வு இல்லையா? நான் பாகற்காய் சாப்பிடறது இல்லைன்றான், காசிக்கு போட்டதுன்னு பாகற்காய் விட்டுட்டு எதை பிடிக்காத விட்டுட்டு வந்துடுறோம். இது இல்ல, நம்முடைய 6 குணங்கள் தீய குணங்கள்னு சொல்றோம் இல்லையா, மதம் ஆச்சரியம்னு சொல்றோம் இல்லையா, பொய் களவு சூது, இந்த 6 குணங்கள்ல ஒரு குணமா விட்டுட்டு வர்றது காசியில விட்டுட்டு வர்றது சொன்னாங்களே தவிர நாம பயன்படுத்துற பொருளை கொண்டு போய் விட்டுட்டு வருது. இப்ப திருநள்ளாறுல போய் சனீஸ்வர குளத்துல போய் அழுக்கு துணியை விட்டுட்டு வராம பாருங்க, அன்னைக்கு பிடிக்குதுங்க சனி, எழுதி வச்சுக்கணும். இது நீங்க சாபமா எடுத்துக்கிட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. பெருமானுடைய திருவடிக்கு கீழே இருந்து சொல்றேன், எப்ப அழுக்கு துணியை இங்கேருந்து கொண்டு போய் அந்த குளத்துல போடுறியோ அது வரையும் உனக்கு சனி பிள்ளை. போட்ட அன்னியில அந்த நிமிஷம் சனி பிடிக்குது, ஜென்ம சனி, ஜென்மாந்திரத்துக்கு தொடர சனி. திருக்குளத்துல எவ்வளவு, திருக்குளம்ன்றது எவ்வளவு முக்கியம். தீர்த்தம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார் தாமே, அந்த தீர்த்தத்துல அப்படி மூறி முழங்குழி நீர் ஆனான் கண்டாய், முழுத்தடல் மேனி முதல்வன் கண்டாய். தீர்த்தம் மூர்த்தி தலம் தீர்த்தம் இல்லையா, அது தீர்த்தம்னு சொல்லி இருக்கிறாங்க. அங்க கொண்டு போய் அவன் அழுக்கு துணியை விட சொல்லி சொல்றான். அவனெல்லாம் நம்ம இன்னும் வெளியில நடமாட விட்டுருக்கோம். அவங்களுக்கு எல்லாம் ரெட்டை ஆயுள் தண்டனை கொடுத்தோம். இந்த மாதிரி பரிகாரம் சொல்லி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க. ஏரி நிறைந்தனைய செல்வன் கண்டாயினார், மறைக்காட்டு உரையும் மணாளர் தான். அப்பர் சுவாமிகளை போல தீர்த்தத்தை போற்றணும். கோடி தீர்த்தம் குளித்து அவை ஆடினாலும் அரணுக்கு அன்பு இல்லையே, ஓடும் நீரினை ஓட்டை குடத்து அட்டி மூடி வைத்திட்ட மூர்க்கனோடுக்கும் என்ன. நீ கோடி தீர்த்தத்துல குளிச்சு என்ன பிரயோஜனம் அன்பு இல்லாம? அப்ப அந்த தண்ணீர் பெருமான், அந்த தண்ணியில போய் நம்ம அழுக்கு துணியை விட்டுட்டு வரமே, ஒருத்தன் சொல்றான்னு அதை கேட்கறமே, நமக்கு மூளை இல்லையா? 21 விளக்கு போடுனா அங்க போய் 21 விளக்கு போட்டு இருக்குமே, அங்கதான் பெரிய விளக்கு போட்டிருக்கானே, அவ்வளவு வெளிச்சத்துல போய் நம்ம போடுறோமே, 4 சன்னிதி இருண்டு கிடக்கே, அங்க போய் 2 விளக்கு போடுவோம்னு நினைக்கிறோமோ. விளக்கு போட சொல்லியிருக்காங்க, எதுக்கு சொன்னாங்க? இருளை நீக்குவதற்காகத்தான். 4 சன்னிதி எவ்வளவு இருளா இருக்கு, அங்க நல்ல மெர்க்குரி லைட்டும் சோடியம் வேப்பர் லைட்டும் போட்டிருக்காங்க, அங்க போய் விளக்கேற்றிட்டு உட்கார்ந்து. நம்ம எவ்வளவு விளக்கு எதற்காக? இருண்ட இடத்துல எத்தனை சன்னதிகள் இருண்டு கிடக்கு, அங்க போய் அந்த பழைய தூண்ல இவ்வளவு நம்ம இது மாதிரி நீங்க கேட்கலாம். இது மாதிரி நம்முடைய சடங்குகளை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், அதனுடைய தத்துவத்தை நாம மறந்தோம். சடங்குகளை பிடிச்சுக்கிட்டோம். எதுக்கு இந்த சடங்கு வச்சிருக்கிறாங்க? எல்லாமே அறிவியல் பூர்வமானது. நம்முடைய அத்தனை சடங்குகளும் அறிவியல் பூர்வமானது. ஆனால் அந்த அறிவியலை மறந்துட்டு சடங்கு மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம். மார்கழி மாசம் நைட்டு கோலம் போட்டு படுத்துறாங்களா? அது மாதிரி விடிய கிளம்புற எந்திரிச்சு கோலம் போடுறதுக்காக தான் கோலம் போட சொன்னது. நம்மளுங்க கோலம் போடுறதை பிடிச்சிக்கிட்டாங்க. நைட்டு 11 மணிக்கு தண்ணி தெளிச்சு கோலம் போட்டுட்டு தமிழ்நாட்டில் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்ப காலையில் எந்திரிக்கிறங்கிற தத்துவம் போச்சு பாருங்க. 4:30 மணிக்கு எந்திரிச்சு அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் எந்திரிக்கணும். அப்ப தண்ணி தெளிச்சு கலர் கோலம் போட்டா கொஞ்ச நேரம் வெளியில் நிற்போம். ஓசோன் படலத்திலையும் வரக்கூடிய நல்ல வாயு நம்ம உடம்புக்கு வரும், எதிர்ப்பு சக்தி பெருகும், நோயை எதிர்பார்த்தல் வரும். இதெல்லாம் விட்டுட்டோம். நைட்டு கோலம் போட்டுட்டு படுத்துடணும். மார்கழி மாசம் கலர் கோலம் போடும். ஏன் தை மாசம் போட்டா போலீஸ் பிடிச்சிருமா? ஏன் சித்திரை மாசம் போட்டா என்ன வீட்டுக்கு ஆகாதா? புரட்டாசி மாசம் ஏன் மார்கழி மாசம் சொன்னான்ற தத்துவத்தை விட்டுட்டோம் பாருங்க. ஒவ்வொரு முறையும் அந்த தத்துவத்துல நம்ம குறை. அதாவது பழைய ஓலைச்சுவடியிலிருந்து ஆடி 18க்கு புது ஓலையில எழுதுற ஒரு வழக்கம் உண்டு. எழுதிட்டு அந்த பழைய சிதைந்து போன ஓலைகளை ஆத்துல விடுறது. நம்மளால இது வேலை, இது வேலை. ஆனா ஆத்துல விடுறது ரொம்ப ஈஸி. இருக்கிற எல்லா சோடியும் எடுத்து ஆத்துல விட்டுட்டாங்க. அதுலதான் நமக்கு நிறைய சோடிகள் போச்சு. உவேச எழுதுறாரு, ஏன்னா ஓலையை ஆத்துல விடணுங்கிறது ஞாபகம் வந்துருச்சு. ஆனா அதை திருப்பி ஒரு காப்பி எழுதி வைக்கணுங்கிறது வேலை இல்லையா? அதை செய்யல. ஓலை ஆத்துல விடணும், ஓலை ஆத்துல விடணும், தூக்கி ஆத்துல போட்டான், நெருப்புல போட்டான். எவ்வளவு முடிஞ்சிருச்சு பாருங்க. அப்ப எழுதி வச்சுட்டு ஆத்துல போடுறது பழையது, கால் படாம இருக்கணும். நல்ல திருமுறை சூடியா இருக்கு, அது கால் படக்கூடாதுங்கிறதுக்காக அதை தூக்கி சிதைந்த சூடிகளை போட்டாங்க எழுதி வச்சுட்டு. நம்ம என்ன பண்ணிட்டோம் இன்னைக்கு இல்லையா? வேற வேற ஏதாவது வினாக்கள் இருக்கா? ஒரே ஒரு அடியார்கள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு, அடியார்கள் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு நான் சொன்ன இந்த 3 தகுதிகள் ரொம்ப முக்கியம். 2வது, அடியார்களுக்குள்ள எந்த பேதம் இன்றி அவரவர் உள்ளத்தே மாதும் தாமும் மகிழ்வர் மார்பேரர். அடியார்கள் என்று சொன்னால் அது ஒரே கம்யூனிட்டி, அதுக்குள்ள கம்யூனிட்டி வரக்கூடாது. மிக முக்கியமானதுங்க நான் சொல்றது. சிங்கப்பூர் எப்படின்னு எனக்கு தெரியல, தமிழ்நாட்டில் இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. எனவே அடியார் கம்யூனிட்டிக்குள்ள வேற எந்த கம்யூனிட்டியும் வரக்கூடாது. நீங்க எல்லாரும் தொண்டர் இனம், அதுக்குள்ள வேற எந்த இனமோ மொழியோ
நாடோ நகரமோ எதுவும் வரக்கூடாது. தொண்டர் இனம்னா தொண்டர் தான் ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமானது, நம்ம பெருமானுக்கும் பெருமானுடைய அடியார்களுக்கும் தொண்டு செய்ய வந்தவர்கள். எனவே நாம் அனைவரும் தொண்டர்கள் தான். போதொடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன். முன் புகுறது தொண்டர்கள் வேலை இல்லை. அப்ப பின் புகுவேன்னு சொன்னா அங்க போய் நம்மளுடைய இப்ப பாத்தீங்கன்னா சைவ சித்தாந்தம் படிச்சுட்டேன், எனக்கு சைவ சித்தாந்தம் தெரியும் அப்படின்னு தலையை நிமித்திட்டு திரியறதுக்கு சைவ சித்தாந்தம் இல்லை. மாலர நேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணென தொழுமேன்னு 12ஆம் சூத்திரம் சொல்லுது. அப்ப இவ்வளவு சைவ சித்தாந்தம் படிக்கிறது அடியாரை வணங்குவதற்காக முடிக்கிறாரு. சொன்னவர் மெய்கண்டார், பொய் கண்டார் இல்ல. சொன்னவர் யாரு? மெய்கண்டார் சொல்றார். 11 இதுல பதி இலக்கணம், பசு இலக்கணம், பாச இலக்கணம் எல்லாம் படிச்சு ஞான நிலையில அப்படியே மேல இருக்கிறவர். எதுக்கு அப்படின்னா இவ்வளவு படிச்சோம் அப்படின்னா என்ன வணங்குன்றதுக்காக இல்ல, அடியார்களை வணங்கணுங்கிறதுக்காக. எவ்வளவு பெரிய அடியாராக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிலையில் நீங்கள் இருந்தாலும் முதல் வணக்கம் உங்களுடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் வணங்க தயங்கவே கூடாது. இதைத்தான் நமக்கு தொண்டர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இலக்கணம். அதனால திருஞான சம்பந்தர் பெரியவரா திருநாவுக்கரசர் பெரியவரா 2 பேரும் நினைக்கல. அவர் பல்லக்கு அவர் சுமந்தார். சுமந்தது தெரிந்த உடனே கீழே குதிச்சார் ஞான சம்பந்தர். 2 பேரும் வணங்கினாங்க. ஒருத்தர் தலை ஒருத்தர் மேல இடிச்சுதான் கீழே வணங்கும் பொழுது. எப்படி சேர்க்கிறாரு அதை பதிவு செய்யறார். ஒருத்தருடைய ஒருத்தர் தலை இடிச்சுதான் எந்திரிச்சாங்களாம். அந்த அளவிற்கு 2 பேருடைய அந்த உள்ளம் இருந்தது. இவருக்கு 3 வயசு குழந்தை, நம்ம 81 வயசு பெரியவர் நினைக்கல. இல்ல நாம 3 வயசுலேயே ஞானப்பால் உண்டு தோளுடைய சேவியன் பாண்டவர், இவர் 60 வயசுக்கு மேலதான் சைவத்துக்கே வந்தார் அப்படின்னு ஞான சம்பந்தர் கருதல. அல்லது இனத்தால 2 பேரும், நான் அதை சொல்ல விரும்பல. நான் இந்த இனம், நாவுக்கரசர் இந்த இனம்னு அவர் நினைக்கல. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும். பெயரளவுல நான் சொல்றேன். உமாபதி சிவாச்சாரியார், அதுக்கு முன்னாடி மறைஞான சம்பந்தர், அதற்கு முன்னாடி அருள்நந்தி சிவம், அதற்கு முன்னாடி மெய்கண்டார். சரியா மாறி மாறி வரும் பாருங்க குரு ஞான பரம்பரை. இனத்தை நான் சொல்ல விரும்பல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மெய்கண்டார், அவருடைய மாணவர் அருள்நந்தி சிவாச்சாரியார். அருள்நந்தி சிவாச்சாரியார் அவருடைய மாணவர் மறைஞான சம்பந்தர். மறைஞான சம்பந்தர் அவருடைய மாணவர் உமாபதி சிவாச்சாரியார். அப்ப சந்தானாச்சாரியார்லயும் அந்த குழப்பம் இல்ல, சமயாச்சாரியார்லயும் அந்த குழப்பம் இல்ல. இந்த 2 பேரையும் பேசுற அடியார்கிட்ட தான் இந்த குழப்பம் இருக்கு. இந்த 2 பேரையும் 2 கண்ணா வச்சிட்டு இருக்கிற நாம இனத்தாலும் மொழியாலும் நம்ம பண்பாட்டாலும் உணர்ந்திருக்கோம். அடியார்கள் ஒரே கம்யூனிட்டி அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கம்யூனிட்டியில தொடங்குறது தாங்க எல்லா வேறுபாடும். பணம், பதவி, பட்டம் கூட இல்லைங்க. கம்யூனிட்டியில தொடங்கி எல்லா வேறுபாட்டும் அது அப்படியே இந்த இதுல கரையானுக்கு மருந்து வைப்பாங்க, பெஸ்ட் கண்ட்ரோல்னு. அது ஒரு துளை போட்டு ஊத்திட்டா போதும், அது செவுறு முழுக்க பரவிடும். அது போல ஒரு சின்ன த்ரெட் வந்துருச்சு அப்படின்னா அது அப்படியே அப்புறம் அவர் யாரு, அவர் எங்க இருந்து வந்திருக்காரு, எந்த ஊரு, அவர் எந்த இனம், இப்படியே நம்முடைய மைண்டு திங்க் பண்ணுவாங்க. எனவே குணத்தால் அடியார்கள், இனத்தால் அடியார்கள் அப்படின்னு நீங்க வந்துட்டீங்கன்னா எல்லாம் நலமாகும். எனவே இந்த அளவில் இதை நான் நிறைவு செய்வதாக உங்கள்ட்ட இருந்து பிரியா விடை தான். உவப்ப தலைகுடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில்னு சொல்லுவாங்க. நான் நிறைய பேச வேண்டிய தேவைகள் இருந்தாலும் இந்த நேரத்தில் நான் விடைபெறுவது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கிறது. மாலை நம்முடைய பெருமாள் ஆலயத்தில் ஒரு மிகப்பெரிய நிகழ்வு, அடியார் பெருமக்கள் அங்கும் சிறப்பிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். நான் சொல்லும் வார்த்தை எல்லாம் நாயகந்தன் வார்த்தை என்கின்ற தலைப்பில் ஒரு இசை சொற்பொழிவு பக்கவாத்தியங்களோடு ஏற்பாடாகி இருக்கிறது இந்து சபையினர் மூலமாக. அதற்கும் நீங்கள் எல்லாம் வர வேண்டும் என்ற நேரடியான அழைப்பை சொல்லி மீண்டும் ஒரு முறை ஓதுவாமூர்த்திகளுடைய திருவடிகளை பணிந்து அடியார் திருக்கூட்டத்திற்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை திருவடிகளுக்கு அளித்து விடைபெறுகிறேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, நான் மறை அரங்கள் ஓங்க கற்றவம் வேள்வி மல்க மேல் செய்வனை விளங்குக உலகமெல்லாம். வாழி திருமன்றம் கண்டவர்க்கண்கள் வாழி பெருமான் புகழ் கேட்டவார் செவிகள் வாழி அவனை வணங்கும் முடிச்சென்னி வாழி அவன் சீர் பாடும் வாய். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி.
எந்தாய் போற்றி பாதமுடையாய் போற்றி ஆவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி நால்வர் பெருமக்கள் திருவடிகள் போற்றி போற்றி சிந்தாமணி புரோதர்கள் திருவடிகள் போற்றி போற்றி 63 நாயன்மார்கள் திருவடிகள் போற்றி போற்றி மகிழ் திருமுறை பாரலாம் பரவி வாழ்க 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 சிற்றம்பலம்